50 வயசுல ஒரு அம்மா 52 வயசுல தலாக் கேட்டு வந்திருக்கு. எத்தனை வயசுல? 52 வயசுல தலாக். ஏமா எத்தனை வயசுலமா உங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு? எனக்கு அந்த அம்மா சொல்லுச்சு 22 வயசுல கல்யாணம் நடந்துச்சு. சந்தோஷம். 30 வருஷம் குடும்பம் வாழ்ந்திருக்கிறீங்க, 30 வருஷ வாழ்க்கை. புள்ள இருக்கா? ஒரே ஒரு பொம்பளை புள்ள இருக்கு. கல்யாணம் முடிச்சாச்சா? அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சாச்சு, அந்த பிள்ளைக்கும் ஒரு புள்ள இருக்கு. புருஷன் கொடுமைக்காரனா? அதெல்லாம் இல்ல. தண்ணி அடிப்பாரா? அதெல்லாம் இல்ல. பீடி குடிப்பாரா? அதெல்லாம் இல்ல. வேற என்னம்மா பிரச்சனை? என் வீட்டுக்காரர் எப்பொழுதுமே இராணுவத்தில் இருப்பதை போன்றே இருக்கிறார். போதும், வாழ்ந்தது போதும். காலை 4 மணிக்கு எழுவார், வருகிற போதே பால் பாக்கெட்டை வாங்கி வருவார், வந்தவுடன் காஃபி போட்டு கொடுக்க வேண்டும். இது நான் 30 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் காஃபி. அதுக்கப்புறம் கரெக்டா அந்த காலை உணவு என்று அவருக்கென்று பொங்கல் இருக்கணும், அல்லது ஏதாவது சப்பாத்தி இருக்கணும், அதுக்குண்டான ஐட்டம் இருக்கணும். அதுல எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது. நான் காய்ச்சல் தலைவலி என்று படுத்தால் கூட செய்து விட்டுத்தான் படுக்க வேண்டும். 11 மணிக்கு சுண்டலும் கரெக்டா அந்த டீயும் இருக்க வேண்டும். 1 மணிக்கு கரெக்டா சாதம் இருக்க வேண்டும். அந்த சாதத்துக்கு தோதுவான, உணவுக்கு தோதுவான எல்லா பொருள்களும் இருக்க வேண்டும். மாலை நேரத்திலே அசருக்கு பிறகு வடையும் டீயும் இருக்க வேண்டும். இஷா தொழுகை விட்டு வீட்டுக்கு சென்றால் சப்பாத்தி இருக்க வேண்டும். எல்லாம் இல்லை என்றால் என்னை கட்டி ஏறி விடுவார். இப்படியே 25-30 வருஷமா ஓட்டிட்டேன். போதும், வாழ்க்கை போரடித்து போனது. என்னிடத்தில் அன்பாக ஒரு நாள் கூட என் கணவன் பழகவே இல்லை. அன்போடு பாசத்தோடு குடும்பம் நடத்துகிற எந்த குடும்பமும் தோற்று போவதில்லை. அன்புக்குரியவர்களே, இறைஞானம் பெற்றவர்கள் தன்னுடைய இல்லறத்தை எப்படி கட்டமைத்தார்கள் என்பதை தெரிந்து கொண்டால் நாம் நம்முடைய இல்லறத்தை எப்படி கட்டமைப்பது என்பதை புரிந்து கொள்ளலாம். இறை நெருக்கம் பெற்ற இறை ஞானிகள் அந்த பட்டியலில் சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு தஆலா, கிபாரு தாபிஈன், சஹாபிகளை கண்டவர்கள். இவர்கள் குடும்ப கட்டமைப்பை பற்றி சொல்லுகிற போது அழகாக சொல்லுவார்கள். ஒரு 15 அம்ச திட்டத்தை சொல்லுகிறார்கள். முதலில் ஒரு நல்ல குடும்பத்தை கட்டமைக்க வேண்டுமானால் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய வேலை துஆ செய்ய வேண்டும். சாலிகான மனைவியை கொடு என்று துஆ செய்ய வேண்டும். அதனால கல்யாணம் பண்ணாளுகள்லாம் இந்த துஆவை கேட்ட வேணாம் இல்லையா? வாலிபர்கள் சாலிகான மனைவியை எனக்கு கொடு ரப்பே. மனைவி சாலிகாக அமைகிற போதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் மூலமாக பிறக்கிற பிள்ளைகளை சாலிகின்களாக ஆக்குகிறார். நம்மிலே இளைஞர்கள் எத்தனை பேர்கள் இதை கேட்டிருக்கிறோம்? அபுல் அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி, குர்ஆனுக்கு ஜேர் ஜபர் போட்டவர்கள் அபுல் அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹ். இவர்களுடைய பிள்ளையை பார்த்து சொல்லுவார்கள், 3 பேர்கள் முஃப்திகள், மார்க்க ஞானம் பெற்றவர்கள். உங்களை பெற்று வளர்ப்பதற்கு நான் பெற்ற கஷ்டத்தை விட உங்களை பெறுவதற்கு முன்னால் உங்களுக்காக கஷ்டப்பட்டேன் என்றார். சொன்ன ஒண்ணு புரியல. எல்லாரும் வளர்க்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க, எங்களை பெறுவதற்கு முன்னால் எப்படி வாப்பா கஷ்டப்பட்டீர்கள்? அப்பொழுதுதான் சொன்னார்கள் அபுல் அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்லுவார்கள், சாலிகான பிள்ளை வேண்டும் என்பதற்காக நான் இளமையிலிருந்து அல்லாஹ்விடத்திலே அழுவேன், ரப்பே எனக்கு சாலிகான மனைவியை கொடு, மார்க்கப்பட்டுள்ள மனைவியை கொடு, குண அழகு கொண்ட மனைவியை கொடு, மார்க்க அழகு கொண்ட மனைவியை கொடு என்று நான் கேட்டு 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 என் ரப்பு உங்கள் தாயை கொடுத்தான். அந்த தாய் எப்படிப்பட்டவள் தெரியுமா? அவள் சுத்தமான காலத்தில் ஒரு நாள் கூட தஹஜ்ஜத்தை விட்டதில்லை. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அந்த தாய் எனக்கு கிடைத்ததால் நீங்கள் 3 பேர்களும் முத்துக்களாய் மாறினீர்கள். அப்ப எங்கிருந்து துவங்குகிறது?
இல்லற கட்டமைப்பு என்பது சாலிகான மனைவியிலிருந்து துவங்குகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் அங்கிருந்து தானே துவங்கியது, அம்மாவிலிருந்து துவக்கம் இல்லை. கட்டமைப்பு, குடும்ப கட்டமைப்பு என்பது மனைவியிலிருந்து தான் துவக்கம். அதுவும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய விலா எலும்பிலிருந்து இதயம் இடது பக்கம் இருக்கிறது, இடது பக்க விலா எலும்பிலிருந்து ஹவ்வா படைக்கப்பட்டார்கள். மனைவியை எப்பொழுதும் இதயத்திற்கு கீழ் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக, இல்லையா? என்ன அழகாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டமைத்து படைத்திருக்கிறார். இரண்டாவது துஆ செஞ்சாச்சு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாலிகான மனைவியை நமக்கு கொடுத்து விட்டான் என்றால் அடுத்த கட்டம் அந்த சாலிகான மனைவியோடு அன்பாய் குடும்பம் நடத்த வேண்டும். வேற ஒண்ணுமே தேவையில்லை. மனைவி கணவனிடத்தில் என்ன எதிர்பார்ப்பாள் தெரியுமா? ரெண்டு தான். அவ பேசுறத கேட்கணும், அவள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும், அவ்வளவுதான். பெண்களும் இருக்கிறாங்க. கணவன் பேசவில்லை என்றாலும் கோபிப்பாள். கணவன் பேசணும். ரெண்டாவது அவ பேசுறத கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும். சில கணவன்மார்கள் இருக்கிறாங்க, பேச ஆரம்பிச்சோன்ன கடைசியா என்ன சொல்ல வர்ற, என்ன ஆரம்பிக்கவே இல்லையம்மா, இல்லையா? கடைசியா என்ன சொல்ல வர்ற, அவளுக்கு அந்த வாய்ப்பையே வழங்காத கணவன்மார்கள் நிறைய இருக்கத்தான் செய்கிறார்கள். அன்போடு பாசத்தோடு குடும்பம் நடத்துகிற எந்த குடும்பமும் தோற்று போவதில்லை. அதனால நான் அடிக்கடி சொல்றது உண்டு, ஷேக் ஷாதி அவங்கள படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஷேக் ஷாதியினுடைய வரலாறுகளை படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். 1000 உதாரணங்கள். சக்கராத் ஹால்ல இருக்கிற ஷேக் ஷாதிட்ட போய் கேட்கிறாரு, ஏதாவது உபதேசம் பண்ணுங்களேன்னு. இப்ப ஷேக் ஷாதி சொன்னாரா மாணவருக்கு, இப்ப ஷேக் பொதுவாக ஷேகுமார்களுடைய எல்லா நடைமுறையும் நம்முடைய வாழ்க்கைக்கான படிப்பினை தானே. வாயை திறந்து காட்டினாரா ஷேக் ஷாதி, சக்கராத் ஹால்ல படுத்துக்கிட்டு வாயை திறந்து காட்டி இதை பார்த்துக்கோ நடந்துக்கோன்னாராம். போன முறியதுக்கு ஒண்ணுமே புரியல. வாய்க்குள்ள என்ன இருக்கு, ஏதாவது பேசினா தானே தெரியும். இல்ல வாயை பார்த்து உனக்கு புரியலையா? 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாய்க்குள்ள இருந்த பல்லு இப்ப இருக்கா? இல்ல. பக்கத்தில் இருந்த நாக்கு இருக்கா? இருக்கு. கடினமாக இருந்த பல் காணாமல் போனது. மென்மையாக இருந்த நாவு இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கடினத்தால் எதையும் செய்ய முடியாது. கடினமாக இருக்கிற பல் காணாமல் போய்விடும். மென்மையோடு நடந்து கொள், வாழ்க்கையில் எல்லா சிறப்பையும் பெற்று விடுவாய். வாழ்க்கைக்கான தேவையை ஒற்றை வரியில் இத சேகுமார்கள். ஒருத்தன் 100 வருஷம் படிக்க வேண்டியத நூல் இலையில் 2 வார்த்தையில் முடித்து விடுவார்கள், இல்லையா? ஆரஞ்சு மாவட்ட ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, நம்ம பார்த்தது நான் எப்படி வாழணும்னு. எவ்வளவு பெரிய கேள்வி தெரியுமா? நான் எப்படி வாழணும்? ஆரணி பாபா ஒரே வார்த்தை சொன்னாங்க, புளியம்பழம் மாதிரி வாழ்ந்துக்கிட்டாங்க. புளியம்பழம் மாதிரி வாழ்ந்துக்க, ஒரே வார்த்தை. பழம் தோளில் ஒட்டாது, தோல் பழத்தில் ஒட்டாது. புளியம்பழத்தை பார்த்துருக்கீங்களா? உள்ள இருக்கக்கூடிய பழம் எதுல ஒட்டாது, ஆனா உள்ளதான் வாழுவாங்க. துன்யாவில் வாழ வேண்டும், துன்யாவோடு ஒட்டாமல் வாழ வேண்டும். என்ன அழகான உதாரணங்கள்! இதெல்லாம் உலகத்தில் சேகுமார்களை தவிர வேறு எங்கு கிடைக்கும்? தண்ணீரை போல் வாழ்ந்து கொள். குடும்பத்துல வாழ்க்கையில தண்ணி மாதிரி இருக்கணும், இல்லையா? தண்ணிக்கு எவ்வளவு குணங்கள் இருக்கிறது தெரியுமா? அழகான குணங்கள். தண்ணீர், நம்ம தண்ணீரை ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டோம். மென்மைக்கு உதாரணமே தண்ணீர் தான். இந்த மென்மையான தண்ணீர் சொரசொரப்பான பாறையில் உரசி 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 அந்த பாறையே வலுவழுப்பாக மாற்றி விடுகிறது, இல்லையா? அதே மாதிரி தான் பெண்மை என்ற தண்ணீர் இந்த ஆண்ட பழகி 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 கல் நெஞ்சக்காரனையும் அந்த அம்மா எப்படி மாத்திருது. அன்புக்கு சிரிக்கிறத பார்த்தா நிறைய பேர் பீவியால மாறினவங்க இருக்கிற மாதிரி தெரியுது, இல்லையா? இந்த தண்ணீருக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. தானே தேடி சென்று தாகமுள்ள வேர்களுக்கு தாகம் தீர்க்கும். ஓடிட்டு போகும்போது தாகமுள்ள வேர்களுக்கு தாகம் தீர்க்கும். நாம தண்ணீரா இருந்து எத்தனை பேர்களுக்கு தாகம் தீர்த்திருக்கிறோம்? ஞான பசியோடு இருப்பவர்கள், மார்க்கம் தெரிய வேண்டும் என்று நடப்பவர்கள், ஆன்மீகம் புரிய வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு தண்ணீராய் ஓடி சென்று தாகம் தீர்த்திருக்கிறோமா? குடும்ப